ஹாய் சோல்ஸ், வெல்கம் டு இன்விசிபிள் ட்ரூத் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, பரசுராமரை மறைமுகமாக ஆதரிக்கும் 5ஆம் தமிழர் சங்கம். என்ன இப்படி சொல்றேன்னு தானே யோசிக்கிறீங்க சோல்ஸ்? சொல்றேன் எப்படின்னு. பொதுவா அவங்க போடுற வீடியோஸ்ல பரசுராமரோட கம்பாரிசன் இருக்கும். அதாவது தப்பா அவரை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க, ஆனா அதுக்கு பின்னாடி பரசுராமருக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. அது எப்படின்னு தானே கேக்குறீங்க? சரி, இந்த ஆடியோ கேளுங்க. கார்த்தவீரிய அர்ஜுனன் காட்டிற்கு வேட்டையாட சென்றார். அப்போது களைப்பு ஏற்பட்டதால் ஓய்வெடுப்பதற்காக ஜமதக்னி முனிவரோட இல்லத்துக்கு போறாரு. தன்னோட குடிலுக்கு வந்த மன்னனையும் அந்த மன்னனோட இருக்கும் பல்லாயிரக்கணக்கான வீரர்களுக்கும் இவரு உணவளிக்கின்றார். இத பார்த்தோனே மன்னனுக்கு ஒண்ணுமே புரியல. உடனே மன்னன் எப்படிரா அப்படின்னு யோசிக்கிறாரு. இவரு ஒரு சின்ன குடிசையில இருக்கிறாரு, அப்புறம் எப்படி இவரு இவ்வளவு உணவுகளை சமைக்கிறாருன்னு இந்த கேள்வியை ஜமதக்னியிடமே கேட்கிறாரு இந்த கார்த்தவீரிய அர்ஜுனன். இதற்கு ஜமதக்னி முனிவர் சொல்றாரு, ஏன்ட்ட காமதேனு பசு இருக்கின்றது. இந்த பசு யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு உணவு தட்டுப்பாடே இருக்காதா? இதை கேட்டோன்னே அந்த மன்னன் இந்த பசுவை கேக்குறாரு. ஆனா ஜமதக்னி முனிவர் இதை யாருக்கும் தரமாட்டேன்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் அரசனும் அந்த இடத்தை விட்டு அமைதியா போயிடுறாரு. இப்படின்தான் ஜமதக்னி முனிவர் நினைத்து கொண்டிருந்தார். நள்ளிரவில் யாருக்கும் தெரியாம கார்த்தவீரிய அர்ஜுனன் ஜமதக்னி முனிவரோட இல்லத்துக்கு வராரு. அதுக்கப்புறம் அவரு கேட்டு கொடுக்க முடியாதுன்னு சொன்ன அந்த காமதேனு பசுவை கடத்தி சென்றார். தன்னோட யோக திருஷ்டியால் இத பார்த்த ஜமதக்னி முனிவர் மிகுந்த கோபம் கொண்டார். தன்னோட மகனான பரசுராமர் கிட்ட நடந்ததை சொல்றாரு ஜமதக்னி முனிவர். உடனே பரசுராமர் நேரா அவரோட அரண்மனைக்கு போறாரு. பல்லாயிரக்கணக்கான வீரர்களோட தலைய ஒரு காய வெட்டுற மாதிரி வெட்டி போடுறாரு. கடைசியா கார்த்தவீரிய அர்ஜுனன் முன்னாடி வந்து நிக்கிறாரு. கார்த்தவீரிய அர்ஜுனனோட 1000 கைகளையும் கொய்தார். அது மட்டும் இல்லாம கடைசியா அவரோட தலையையும் வெட்டிடுறாரு பரசுராமர். காமதேனு பசுவை தன் தந்தையிடம் ஒப்படைக்கின்றார். என்ன சோல்ஸ், கேட்டீங்களா? இப்ப புரியுதா? பரசுராமரை பிடிக்காதவங்க புராண கதைகள்ல வர நந்தினி காமதேனு பசுவை பரசுராமர் தான் காப்பாத்தி அவங்க அப்பா கிட்ட, அதாவது ஜமதக்னி கிட்ட கொடுப்பாரு. இப்போ இவங்க லோகோல இருக்கிறது யாரு? பரசுராமரை மறைமுகமாக குறிக்கும் காமதேனு தானே. பரசுராமரை பிடிக்காதவங்க எப்படி அவர் காப்பாத்தின காமதேனு லோகோவை வச்சிருப்பாங்க? எல்லாத்தையும் டீகோட் பண்ற இவங்க இதை டீகோட் பண்ணாமல இருந்திருப்பாங்க. மக்களை திசை திருப்பவும் குழப்பவும் இவங்க நிறைய வீடியோஸை டீகோட் பண்றேன்ட்டு நிறைய விஷயத்த தப்பு தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை.